ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக 3 பொருள் வச்சு செய்யக்கூடிய பப்பாளி ஜாம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு நம்ம ஒரு பப்பாளி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து அந்த பப்பாளியை கட் பண்ணி அதுக்கு இடையில இருக்கிற விதைகள் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம அந்த பப்பாளியோட தோல்கள் எல்லாம் சீவிட்டு அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய பப்பாளி வந்து 100லேருந்து 200 கிராம் அளவு எடை இருக்கும். அதாவது நீங்கள் கட் பண்ணி பீசஸாக போட்டிங்கன்னா 1 கப் அளவுக்கு வர மாதிரி பப்பாளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பப்பாளியை கட் பண்ணிக்கோங்க. இப்படி பப்பாளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்க பப்பாயை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். அது கொஞ்சம் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பப்பாளியை இதில் சேர்த்துடலாம். பப்பாளி வந்து நல்லா வேகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. லேசா மீடியம்ல இருந்து லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்திருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் பொடிச்சு வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்ததும் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எடுத்து வச்சிருக்க வெல்லத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவு பிடிக்குமோ அதுக்கு தகுந்தது போல் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் சுகரை விட வெல்லம் சேர்த்து செய்யும்போது டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம மிச்சம் வச்சிருக்க பொடிச்ச வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, பப்பாளியோடைய கலரும் நல்லா மாறிடுச்சு. ஸோ எல்லாம் நல்லா திரண்டு இந்த மாதிரி ஒரு ஜாம் பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி ஜாம் ரெடி ஆயிருச்சு. இதே நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை செய்யும் போது கடைசி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் விட்டுட்டு நல்லா கலந்துருங்க. அப்படின்னா அது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.